$10.40 මුල්ලතීව පරණ රූට් එකක් තියෙනවනේ පරණ රූට් එක ඒක තියෙන්නේ normal route bus එක තියෙන route එක මුලතිව් පුදුකුට්ටියප හරහා මේ කොයිද මේ මාන්කුලම් පැත්තට මාන්කුලම් තමයි මොඩුසුරන් දාලා මාන්කුලම් යන route එක තමයි තියෙන්නේ ඔව් මේගොල්ලෝ දෙන පුදුකුට්ටි මේ route එකේ පුදුකුට්ටි යාලා එහෙම මාරු කරා යාලා පුදුකුට්ටි එන්න අයිතියක් නෑ நாங்கள் இந்த அறச்சோசு பஸ் சேவை என்பதனை நாங்கள் அரசாங்க அதிபரோடாக வலியுறுத்தி கொண்டிருந்தோம். எங்களோட மாவட்டத்தில் ஏற்கனவே நாங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட உரிமையாளர்கள் நிறைய பேர் இருந்தோம். நாங்கள் இந்த அறச்சோசு பேருந்து சேவை எங்களுக்கு முதன்மைப்படுத்தி வழங்க சொல்லி நாங்கள் தேசிய பொதுவான குழு அரசாங்க அதிபர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் எல்லாருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் இந்த சேவையை தர சொல்லி கேட்டிருந்தோம். ஆனால் தற்சமயம் இந்த பேருந்து சேவையை 120க்கு மேற்பட்ட சேவையில் ஈடுபட்டவரும் பட்னா பேருந்து சேவைக்கு இந்த தேசிய போக்குவரத்து குழு வழங்கி வந்திருக்குது. எங்கட முல்லைத்தீவு மாவட்டத்தில் இதுவரை குறைந்தது ஆகக்குறைய ஒரு 5 வருஷமாக எங்கட முல்லைத்தீவு தனியார் போக்குவரத்து பயனாளிகள் இது ஒரு 5 வருஷமாக எங்களுக்கு சொகுசு பஸ் பெர்மிட் கேட்டு அப்ளை பண்ணியிருந்தது. இந்த 5 வருஷ காலமாக எங்கட முல்லைத்தீவு மாவட்டத்தில், அதாவது முல்லைத்தீவு மாவட்டம் என்றால் இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச மாவட்டம், யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஒரு மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம். இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் மிகவும் வறுமையும் கஷ்டமும் துன்பமும் இராணுவத்தாலையும் பாதிக்கப்பட்டு எல்லா விதத்தாலையும் கஷ்டமும் பாதிப்பும் உயிர் போராட்டம் எல்லாத்திலையும் இருந்து மீண்டு வந்து நாங்கள் இன்றைக்கு ஒரு சராசரி ஒரு ஆகமில்லாமலுக்கு ஒரு அளவான மனிதராக நாங்கள் இந்த இலங்கையில் வாழ்கிறோம். அதிலேயும் எங்களுக்கு முல்லைத்தீவு என்ற உரிமை கூட எங்களுக்கு இல்லாத அளவுக்கு இருக்குது. இந்த இல்லாத அளவுக்கு நாங்கள் வாழ்கிறோம். எங்களுக்கு முல்லைத்தீவில் நாங்கள் கேட்ட கோரிக்கை, இந்த அரசாங்கம் சரி போன அரசாங்கம் சரி எல்லாத்திட்டும் நாங்கள் கேட்ட கேள்வி, இந்த முல்லைத்தீவு மண்ணில் உள்ள ஒரு ஆளுக்கு சொகுசு பஸ்ஸுக்கு பெர்மிட் வழங்க சொல்லி. இதுவரை காலத்துக்கும் அப்படி ஒன்று இல்லை. மாவட்டத்தில் இன்றைக்கு இந்த சொகுசு பஸ் முதல் முறையாக முல்லைத்தீவிலிருந்து கொழும்புக்கு நோக்கி பிரயாணம் செய்வதையிட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையிலே எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரவிகரன் அண்ணன் கடும் முயற்சியும் விடா முயற்சி காரணமாக இன்றைக்கு இந்த பஸ்ஸை ஓடுவதற்கு அவர் அனுமதி எடுத்து இந்த ரூட்டை கொடுத்ததற்கு அவருக்கு முதற்கான் நன்றி தெரிவித்து கொண்டு, அந்த மாவட்டத்தில் தெத்தாறு பாஞ்ச இடத்துல பிறந்த அண்ணன் ரவிகரன் அண்ணனுக்கு நல்லா விளங்கி கொள்ள வேணும். இந்த போக்குவரத்து கழகம், இந்த தனியார் போக்குவரத்து சங்கத்தில் உள்ளவர்கள் வவுனியா ஒருக்கா போய் வந்தால் அவர்கள் டிரைவர் சம்பளம் டீசல் காசும் இல்லாமல் கூட பஸ்ஸுகள் ஓடிக்கொண்டிருக்கு. நாங்கள் இதை உங்கள்கிட்ட கேட்குறது, லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்திட்ட நாங்கள் கேட்குறோம். இந்த அந்த வலைத்தளத்தின் பெர்மிட்டெல்லாம் நாங்கள் இதில் முன்வச்சு காட்டுறோம். ஒரு ஃப்ராங்க் இல்லை, ஒரு ஒழுங்கான ஷைன் இல்லை. இந்த ஃப்ராங்க் அவை கொண்டு வந்த பெர்மிட் இதுதான். இப்படி ஒரு வலைத்தளத்துக்கு ஒரு பெர்மிட் வழங்கப்படுமா? இதை பாருங்கள், லஞ்சம் இல்லாத ஒரு அரசாங்கம், லஞ்ச ஊழலை ஒழிப்போம் என்றெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க. உங்களுக்கு நாங்கள் ஃபுல் ஆதரவு நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டின் அரசிடம் நாங்கள் கேட்கறது எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை நீங்கள் தரணுமன்றதையும், இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் பிறந்தவனுக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த அதிசொகுசு பஸ்ஸையோ ரூட்டையோ ஓடுறதுக்கு அனுமதி வழங்குறதுக்கு உங்கள்கிட்ட மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்ளும்.